शिव 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 शिव. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு முதல்ல ஜோதிடம் சொல்லி கொடுத்த என் அப்பாவை வணங்கி, எனக்கு அத்தனை குருமார்களையும் வணங்கி, பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயரையும் வணங்கி, நாமக்கல் மாவட்ட ஜோதிட நல்வாழ்வு சங்கத்தில் என்னுடைய முதல் பேச்சு இப்ப நான் பதிவு பண்றேன். நான் பிறந்தது திருச்சி மாவட்டமா இருந்தாலும் நாமக்கலுக்கும் எனக்கும் ஒரு பந்தம் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். நாமக்கல் நம்ம ராசி மண்டலத்துல கும்பத்துல இருக்கு. ஆமா தானே? ஆமா தானேங்க ஐயா? நாமக்கல் மாவட்டம் 12 ராசிய தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா பகுதியா நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம். நமக்குதான் ஒன்னா பிரிக்காது, பிரிச்சு வச்சிருக்கோம். அதுல நான் பிறந்த திருச்சி வடக்கு மாவட்டமும், நான் சொல்றது பூகோள ரீதியில் நாமக்கல் மாவட்டமும் அதுலதான் இருக்கு. சோ பூகோள ரீதியா நானும் கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர், சரிங்களா? அப்படின்னு சொல்லி ஜாதகம் ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் பலன் சொல்லணும்னு எந்த இதுவும் வேண்டாம். ஒரு ஜாதகத்துல ஹீரோன்னு சொல்லக்கூடியவர் லக்னாதிபதி. ஆமாதானே? ஆமாதானேயா? எனக்கு பேசுறது போர் அடிக்கும், அதனால உங்களையும் நான் எழுதுறேன். ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி தான் ஹீரோ. அதிபதி அந்த லக்னத்தை கொஞ்சம் தூக்கி பிடிக்கிறவங்க. நீங்க என்ன யோகம் இருந்தாலும் உங்களுக்கு செயல்படணும்னாலும் 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியுடைய தயவு இல்லாமல், லக்னாதிபதியுடைய துணை இல்லாமல் உங்களுக்கு எந்த யோகமும் நடக்காது. ஒரு குழந்தை பிறகுது, ரவிக்கு பயம் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரவிங்கிறது நான் தான். அப்ப ஒரு பஸ் வருது. பாத்தீங்கன்னா சந்தை அப்படிங்கிற ஒரு ஸ்தானம் நமக்கு கிடைக்குது. அப்போ 1ஆம் 5ஆம் 9ஆம் பாவம் எப்படி இணைஞ்சு நம்மளை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுங்கிறது இது ஒரு சின்ன உதாரணமா நான் சொல்றேன். ரெண்டாவது, நான் வந்தோடனே குரு பகவான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன். ராசிக்கு லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல, லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல குருவின் பார்வை இருக்கு, அதனால கண்டிப்பா குழந்தை இருக்கு அப்படின்னு. குரு பகவானை நாம் மறந்தாலும் அவரு என்னை இழுத்து கொண்டு எங்க நிப்பாட்டி வைக்கிறாரு பாத்தீங்களா? சோ ஒரு ஜாதகத்துல குரு 6ல இருக்கிறார், 8ல இருக்கிறார், 12ல இருக்கிறார், 3ல இருக்கிறார். 12 கட்டத்தை தாண்டி போய் இருந்தாலும் பரவாயில்லைங்க. குரு எங்க இருந்தாலும் அவருடைய பலனை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பார். குரு 8ஆம் இடத்துல இருந்தா அவங்களுக்கு வெளிநாட்டுல இருந்துதான், வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம், இங்க இருந்துதான் அவங்களுக்கு வருமானம் வரும். புரியுதுங்களா? 6ஆம் இடத்துல குரு இருந்தாலும் மறைமுக வருமானம் வரும். இதுக்கு முன்னாடி யாரோ பேசுனவங்க சொன்னாங்க, நான் கொஞ்சம் டீசெண்டா சொல்றேன். 6ஆம் இடத்துல குரு இருந்தா மறைமுகமான ஒரு வருமானம் வரும். புரியுதுங்களா? அப்ப 6ஆம் இடத்துல குரு இருந்தா அது நம்ம கர்மாபடி 6ல குரு இருக்கு, 8ல குரு இருக்கு, 12ல குரு இருக்கு, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. அதனால குரு எங்க இருந்தாலும் அவர் முழு சுபர். அது துலாம் சரி, ரிஷப சரி, குருவின் காரத்துவங்கள் நடந்தே தீரும், கொடுத்தே தீர்வார். எல்லாம் அமைதியா கேட்கறது பார்த்தா நான் அவ்வளவு கருத்தா சொல்றேன்னா, ரொம்ப சின்ன பையங்க. உங்களை விட நான் பல விஷயத்துல எனக்கு என்ன அனுபவம் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ரெண்டாவது, யாருக்கெல்லாம் குரு 1, 5, 9ல இருக்கோ, நான் சொல்ற குரு, நான் சொல்லும் போதெல்லாம் ஒரு விஷயம் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. பங்கம் இல்லாத குரு. இந்த 1, 5, 9ஆம் பாவத்துல குரு பகவான் இருந்தா அவர் ரொம்ப அப்பாவி. நான் இங்க நல்லவர்னு சொல்லல, அப்பாவின்னு தான் சொல்லியிருக்கேன். எவ்வளவு அடிச்சாலும் அவர் தாங்குவார். புரியுதுங்களா? அவரை நம்பி நீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் இறங்கலாம். புரியுதுங்களா? அதனை எடுத்து ஜோதிடத்துல ஒரு இப்ப இருக்கிற நம்மள என்ன மாதிரி ஒரு சில பேர் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த செவ்வாய் தோஷம், ராகு தோஷம், மாந்தி தோஷம், என்னென்ன தோஷம் இருக்கோ எல்லா தோஷமும் இப்ப கொண்டு வச்சிடறாங்க. ஆக்சுவலி இதை பரப்புனது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜோதிடர்களாகிய நாம் இல்ல. இந்த திருமண தரகர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அது சரியான வார்த்தையா தானே, திருமண தரகர்.
திருமண புரோக்கர்னு வச்சுக்கலாங்களா. அவங்கதான் ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ வரன் பார்க்கும்போது நம்ம ஜாதகத்தை கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்களே பிடிப்பாங்க. இவரு செவ்வாய் இங்க இருக்கிறார், ராகு கேது இங்க இருக்கிறார், இது இந்த சம்பந்தப்பட்ட தோஷம், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி பிடிப்பாங்க. நான் கேக்குறேன், இங்க யாராவது மருத்துவர் இருக்கீங்களா? மருத்துவர் யாராவது இருக்கீங்களா? இல்ல. எனக்கு ஒரு நாள் ஒரு உடம்புல ஒரு பிரச்சனை, நான் ஒரு மாத்திரை போட்டுட்டு போய் மருத்துவரை பாக்குறேன். அவர் ஹோமியோபதி டாக்டரு. சார் இது மாதிரி நான் மருந்து போட்டேன், இந்த மாத்திரை போட்டேன், அதை கேட்கல, அவ்வளவுதான் உங்ககிட்ட வந்திருக்கேன்னு சொல்லும்போது சொன்னாரு, எல்லா விஷயத்தையும் நீங்களே செஞ்சாப்பா நாங்க எதுக்கடா இருக்கிறோன்ட்டு ஒரு கடுமையான வார்த்தையை சொல்லி சொன்னார். நான் என்ன சொல்றேன்னா, டாக்டர் தொழில், டாக்டர் இருக்கிறவங்க டாக்டர் வேலையை பாக்குறாங்க, வக்கீலா இருக்கிறவங்க வக்கீல் வேலையை பாக்குறாங்க, ஜோசியத்தை மட்டும் ஜோசியரை தவிர மீதி எல்லாருமே பாக்குறாங்க. இது மாற்றக்கூடிய ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். ஜோசிய நாம தான் அதை கண்டுபிடிக்கணும். செவ்வாவா எப்ப இருக்கா இல்லையா, குருவோட சேர்ந்திருக்கா, சுக்கரனோட சேர்ந்திருக்கா, செவ்வாயோட சேர்ந்திருக்கா, இல்ல சனியோட சேர்ந்திருக்கா, யாரோட சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தான் அதை கால்குலேஷன் பண்ணோம். ஆனா இன்னைக்கு பிராக்டிக்கலா யதார்த்தமா பாத்தீங்கன்னா எல்லாருமே இதை பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் கடையில உட்காந்து பேசுறாரு, வரன் வருது, போன் வருது, பாப்பாக்கு ராஜ்கேது இருக்குங்க, நீ கடை நடத்தினா தயவு செய்து கடையை மட்டும் பாரு, அதுக்கெல்லாம் நாங்க இருக்கோம். அவர் சம்பந்தப்பட்ட ஜாதகத்துல ராகுவோட குரு இருக்கிறார், அது தோஷமா? ராகுவோட குரு இருக்கிறாருங்க, அது தோஷமான்னு கேக்குறேன். தோஷம்தான், ஆனா வேற விஷயத்துக்கு. இந்த ஜாதகத்தை கல்யாணம் பண்ணீங்கன்னா ஆண் வாரிசு இருக்காது, ஆனா பெண் குழந்தைகள் நிச்சயம் இருக்கும். ராகுக்கு எது வேணும்னு சொல்லி அந்த பெண்ணை திருமண கோலத்திலேயே அவங்க அப்பா பார்க்காம அவரே எல்லா தடையும் பண்ணி 39 வயசு ஆகுது, 37 வயசு ஆகுது, இன்னமும் கல்யாணம் ஆகல. என் பையனுக்கு மூல நட்சத்திரம், என் பிள்ளை ஆயில்யம், இப்படியே சொல்லி 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 ஒரு விஷயம் இங்க பதிவு பண்றேன். யாராவது உங்களுடைய நட்பு வட்டாரத்துல உங்க குடும்பத்துல மூல நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால், இந்த மூல நட்சத்திரம் டெபாசிட்டர் நட்சத்திரம், அதுக்கு அடுத்து யார் யாரெல்லாம் தலைமுறை வருதோ அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவுல இருப்பாங்க. என் கண்ணு முன்னாடி ஒரு 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 குடும்பமே இருக்கு என் வீட்டுல. என்னுடைய அலுவலகத்துக்கு எதிர்ப்புறவே ஒருத்தங்க இருக்காங்க, அவருடைய 5 பசங்களும் நல்லா வாழ்றாங்க. அதுல ஒருத்தர் இந்த ஊர்ல இருக்கிறாரு, நான் பேர் சொல்ல விரும்பல. அப்ப அந்த மூல நட்சத்திரங்கிறது ஒரு ஒதுக்கப்படக்கூடிய ஒரு நட்சத்திரம் இல்ல, புரியுதுங்களா? அந்த மாதிரி இருக்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு என்னுடைய கோரிக்கை. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் சின்ன பையன் அப்படிங்கிறதுனால என்கிட்ட இந்த லவ் பண்றவங்க எல்லாம் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்ப்பாங்க. சார் எனக்கும் என் ஆளுக்கும் பிரச்சனை, அவ பேச மாட்டேங்கிறா, 4 மாசம் ஆகுது, இதுக்கு என்ன சார் பரிகாரம் அப்படிமாங்க. நேரா நாமக்கல் போ, ஆஞ்சநேயர் காலில் போய் விழு அப்படின்னு சொன்னேன். ஒரு 60 பேர் அனுப்பி வச்சுட்டேன், 60 சக்சஸ். ஏன்னா யாராவது இது ஒருத்தங்க ஏன்னு கேட்பாங்க, யாராவது கேளுங்க பார்ப்போம், ஏன் சார் சக்சஸ் ஆகுது? ஆஞ்சநேயருக்கும் காதலுக்கும் என்ன சார் சம்பந்தம்? ராமரையும் சீதாமாவையும் அவர் சேர்த்து வைத்தவர், அதனால அவர் காலில் போய் விழு, கண்டிப்பாக உங்க காதல் சக்சஸ் ஆகும். 60 காதல் சக்சஸ் ஆயிருக்கு, ஒரு 6-7 குடும்பமும் பிரிந்த குடும்பம் ஒன்னா இணைஞ்சிருக்கு. இதெல்லாம் நமக்கு இறைவன் கொடுத்த வலு. சரி, என்னுடைய குருநாதரை நான் சொல்ற ஒரு பாயிண்ட் மொழியும் நான் நினைவுபடுத்தி பேசுறது எல்லாருமே என்னுடைய வழக்கம். இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் புதன் வலுவா இருக்குன்னு அர்த்தம். புதன் வலுவா இல்லைன்னா எல்லாரும் இங்க முதல்ல உட்கார முடியாது, இந்த இடத்த கிராஸ் பண்ண முடியாது. நான் இங்க மாசம் மாசம் வருவேன், ஆனா இங்க முல்லை மகால்னு இருக்கிறது தெரியும் அண்ணன் சொன்னதுல இருந்து. ஒரு 6-7 மாசமா கூப்பிட்டுட்டே இருக்கிறாரு, எனக்கு இன்னைக்குதான் வர்றதுக்கு காரணம். இன்னைக்கு நான் வீட்டுல இருந்து கிளம்பும்போது ஆயிலிய நட்சத்திரம், கரெக்டு தானேங்க? நீ ஆயிலிய நட்சத்திரம் நீங்க வந்திருக்கீங்க, உள்ள பார்த்தோன்னே ஒரு சந்தோஷம். அங்க பாருங்க 3 கலர்ல இருந்தாலும் பச்சை கலர்ல தான் இங்க ஒன்று போட்டிருக்காங்க. சோ புதனுடைய ஆக்டிவிட்டி இங்க அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லலாம். சரிங்க, மெயினா இந்த திருமண விஷயத்துல ஒரு பெரிய ஒரு ரூல் சொல்றேன். லக்கண அதிபதியும் 7ஆம் அதிபதியும் 6-8ஆக இருந்தால் அந்த திருமணத்துக்கு 10 பொருத்தம் நீங்க போட்டாலும் அந்த திருமணம் சுபிச்சமாகாது. ஒரு கணவன் மனைவி பேசிக்கிறாங்க, மனைவி கணவன் கிட்ட கேக்குறாங்க, யோ நீ செத்து போனா மேல போனா என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு.
கணவன் சொல்றாரு அழகான தேவதை கிடைக்கும். உடனே அந்த பொண்ணு சும்மா இருக்குமா? எனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லி கேக்குறாங்க. உனக்கு குரங்கு கிடைக்குங்கிறாரு. அது எப்படியா? உனக்கு மேலையும் தேவதை கீழேயும் தேவதை, எனக்கு மட்டும் மேலையும் குரங்கு கீழேயும் குரங்கான்னு கேக்குறாங்க. புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு? புரியுதுங்களா? இந்த மாதிரி கணவன் மனைவி ஜாலியா பேசிக்கலாம், சரிங்களா? ஆனா பிரச்சனை, சண்டை, இந்த பிரிவு இந்த மாதிரி போறதுக்கு காரணம் நம்ம ஜாதகத்துல முதல் விஷயம் லக்னாதிபதி வலுவிழந்து இருப்பாரு. நீங்க அதுக்கப்புறம் 2ஆம் இடத்தை தொடுங்க, 3ஆம் இடத்தை தொடுங்க, 7 தொடுங்க, 4 தொடுங்க, 9 தொடுங்க, 12 தொடுங்க, அது 2வது கட்டம். லக்னாதிபதி வலுவா இருந்தா நமக்கு அமைய வேண்டிய அத்தனையும் நல்லா அமையுங்க. உண்மை. லக்னாதிபதி கெட்டு போச்சுன்னா மீதி எல்லாமே கெட்ட மாதிரி. ரயில்ல முதல் இன்ஜின் முதல்ல போற பெட்டியே பாத்தீங்கன்னா இன்ஜின் தான். இன்ஜின் ஃபால்ட்னா 17 பெட்டியும், அப்ப இன்ஜின் தான் லக்னம். சோ லக்னமும் லக்னாதிபதியும் வலுவா இருந்தாவே நமக்கு போதும். நம்மளோட திருமண வாழ்க்கை நல்ல சுபிச்சமா இருக்கும். 2வது இந்த 7.5 சனி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி. இதுல நான் இந்த சனி பயிற்சி 7.5 சனியை பத்தி ஒரு சின்ன கருத்து. சனி பாத்தீங்கன்னா 7.5 வருஷம் பிடிச்சாருன்னா அதை பண்ணி விடுவார், இதை பண்ணி விடுவார். இங்க இருந்தா அங்க போங்க, இங்க போங்க, எள்ளு ஏத்துங்க, எள்ள வாங்க, உருண்டை பிடிங்க, கொடுங்க. இதெல்லாம் வேண்டாங்க. நான் 2 விஷயம் சொல்றேன். நான் 2 விஷயம் சொல்லிட்டு 20 விஷயம் சொல்லிடுறேன். அதாவது என்னன்னா, ஃபர்ஸ்ட் அதாவது தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருக்கிறவங்கள சனி பகவான் தொட மாட்டார். புரியுதுங்களா? இது அனுபவித்தவர்கள் மட்டும் தெரியும். தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிறவங்கள சனி பகவான் தொடர்றதே கிடையாது. 2வது இந்த சமுதாய அக்கறைன்னு சொல்லி ஒரு இது இருக்கு, சரிங்களா? இந்த சமுதாய அக்கறை காக்கிறவங்க அவங்களையும் சனி பகவான் தொடுவது இல்லை. என் அனுபவம். 2 சுத்து சனி பகவானே நான் பார்த்திருக்கேன், சரிங்களா? 2 விஷயம் ஆச்சுங்களா? 3வது பொய் சொல்லக்கூடாது. புதனை மாறி உள்ள இருக்கும்போது ஒரு பேச்சு, வெளியில போகும்போது ஒரு பேச்சுன்னு பேசக்கூடாது. இந்த மாதிரி சனி பகவானுக்கு பிடிக்காது, சரிங்களா? அதனை அடுத்து 4வது ஒரு விஷயம், சட்டத்துக்கு புறம்பான வேலை இதெல்லாம் செய்யக்கூடாது. மனசாட்சிக்கு விரோதமான வேலை எந்த வேலை செஞ்சாலும் சனி பகவான் சவிட்டி களையும், சரிங்களா? அதனை அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவானை பத்தி ஒரு சிறிய குறிப்பு. செவ்வாய் பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல சந்திரனோட இருந்தா, அது வளர்பிறையா இருந்தாலும் சரிங்க, தேய்பிறையா இருந்தாலும் சரி, இது சந்திரமங்கல யோகம். ஆமா தானேங்க? எனக்கு தெரியாது, நீங்க கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. சந்திரமங்கல யோகம் தானே? சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்துட்டா இந்த சந்திரமங்கல யோகம் அதாவது இந்த சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து ஒரு மனிதனுக்கு சந்திர திசையோ அல்லது செவ்வாய் திசையோ நடக்கும்போது கண்டிப்பாக வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் கண்டிப்பாக அமையும். நீங்க சொல்லி பாருங்க, இந்த பலன் நல்லா கரெக்டா வரும், சரிங்களா? ஐயா எனக்கு 15 நிமிஷம் தான் கொடுத்துருக்கிறாரு. நான் 10 நிமிஷம் ஆல்ரெடி முடிச்சுட்டேன். இன்னொரு 5 நிமிஷம் மட்டும் பேசிட்டு என்னுடைய இது எனக்கு சின்ன உரை தான், சிறிய உரையை முடிச்சுக்கிறேன். ஜோதிடத்துல கிளைண்ட் நம்ம அலுவலகத்துல உட்காரும் போது, என்னுடைய அலுவலகத்துல உட்காரும் போது என்ன எப்படி இருக்குமோ அதை லைவா அவங்ககிட்ட சொல்றேன். உட்காருவாங்க, நோட்டீஸ் வைப்பாங்க, வாங்கி வச்சுக்குவேன். ஐயா உங்க வீட்டுல இந்த லக்னத்துல இந்த ராசியில பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க ஐயா. ஆமான்னு கொஞ்சம் உள்ள நடத்துவாங்க. அமைதிப்பட சத்யராஜ் மாதிரி உள்ள உட்காருவாங்க. இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க உங்க வீட்டுல இருப்பாங்க, இப்போ இங்க இருக்கீங்க அப்படின்னா ஆமாமாங்க. இத மட்டும்தான் அவங்க ஆமான்னு நான் பேச வைப்பேன். அதுக்கப்புறம் லக்னத்துல இருந்து 12 கட்டத்துக்கும் நானே பலன் சொல்லிடுவேன். ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்கன்னு சொல்லும்போது எல்லாத்தையும் நீங்களே சொல்லிட்டீங்களா, அப்புறம் நாங்க என்ன சார் சந்தேகம் கேட்கறது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி பலன் சொல்லி பழகுங்க. ஜோதிடம் மகா அற்புதம், மகா எளிமை, சரிங்களா? ஜோதிடர் என்பதில் பெருமை கொள்வோம், இணைந்தே இன்னும் பல சாதனை செய்வோம் வார்த்தையை சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த அண்ணனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார் என்னுடைய மொபைல் நம்பர் 96 298 15 992. நான் அடுத்த 992. நான் அடுத்த மீட்டிங்ல சில நோட்ஸ் எல்லாம் எழுதிட்டு உங்களுக்கு தரேன். இது நோட்ஸ் இல்லாமலே சில விஷயம் கொடுத்துருக்கேன். ஓகே, நன்றி, வணக்கம்.